அனைவருக்கும் வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ரெட்டில் உள்ள கார்னர் பீசஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஒயிட் கலரில் இருக்க பார்ட்டை மட்டும் சென்டராக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாய் வச்சு தாராளமான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடாகி வரட்டும். சூடானதும் நம்ம வெட்டி வச்சிருக்க பிரெட் துண்டுங்களை ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும். பிரெட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்காது. சப்போஸ் கொஞ்சம் பழைய பிரெட் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எண்ணெய் நிறையா குடிக்கும். அதனால் ஃப்ரெஷ் ப்ரெட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒரு சைடு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பிரெட் துண்டுகளையும் பொரித்து எடுத்துட்டேன். இனி நம்ம ரப்டி ரெடி பண்ணிக்கலாம். 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து காய வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வரும்போது மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கலக்கிறத விட்டுட்டிங்கன்னா பால் பொங்கி வந்துடும். அதனால் கைவிடாமல் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. பால் பாருங்கள், இப்போ பாதி அளவுக்கு வத்தி வந்திருக்கு. இன்னும் நல்லா கலந்து கொடுத்து சுண்டுற அளவுக்கு நம்ம பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க, பொங்க விட்டுறக்கூடாது. பால் நல்லா சுண்டி வர்ற கேப்பில் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு 3 ஏலக்காயை பிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி சிரப் கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் போதும். ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லை. பாலும் பாருங்கள் சைடில் நல்லா சுண்டி வந்துகிட்டே இருக்குது. பால்குள்ளையும் நம்ம ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காயும் ஒரு 2 ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். பால் நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ நல்லா கலர் கொடுக்கும். பால் பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்தது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம ஸ்வீட்டை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பொரிச்சு வச்சுருந்த பிரெட் எல்லாமே ஒரு பிளேட்டில் அடுக்கிட்டு சுகர் சிரப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஆட் பண்ணும்போது நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காயை வடித்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருந்த ரப்டி ஆட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு ஃபுல்லாமே ரப்டியில் நனையிற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சு வச்சுருந்த எல்லா ரப்டியும் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறி வரட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம ஊற வச்சுருந்த பிரெட் ஸ்லைசஸை இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மேலே நட்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா ரெடி. நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.